10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இதில் எடுத்துக்காட்டு 1.21 இஃப் f of x சமம் 3x - 2, g of x சமம் 2x + k மற்றும் f சேர்ப்பு g சமம் g சேர்ப்பு f எனில் k இன் மதிப்பை காண்க. ரெண்டு சார்பு கொடுத்துருக்கு, fங்கிற சார்பும் ஜிங்கிற சார்பும் கொடுத்துருக்காங்க. என்ன மேலே என்ன கொடுத்துருக்காங்க, f சேர்ப்பு ஜியும் g சேர்ப்பு fம் சமம் அப்படின்னா இந்த கேயின் மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல்ல கொடுத்துருக்க ரெண்டு சார்புகள் எடுத்து எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், f சேர்ப்பு g கண்டுபிடிக்கலாம், அடுத்து g சேர்ப்பு f கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் சமம் அப்படின்னு காட்டலாம். சரியா? பாருங்கள், முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம், f சேர்ப்பு g. எஃப்ங்கிற சார்பு எடுத்து எழுதிக்கோ, 3x - 2. அடுத்து என்ன இருக்குது, சேர்ப்பு. அடுத்து g of x எடுத்து எழுதுங்க, 2x + k. எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அடுத்து என்ன செய்யணும், இரண்டாவது சார்பை முதல் சார்பில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக கொண்டு வந்து பிரதியிடணும். 3 × எக்ஸுக்கு பதில் என்ன பிரதியிடணும், 2x + kன்னு எழுதணும். மறக்காமல் என்ன செய்யணும், இந்த -2 எடுத்து எழுதிக்கணும். அடிச்சுட்டு பாருங்கள், பெருக்கலாமா? 3 × 6, 6x. 3 இங்கேயும் இருக்குன்னா 3k. அடுத்து என்ன வரும், இந்த -2 அப்படி எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f சேர்ப்பு g கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், g சேர்ப்பு f கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f சேர்ப்பு g கண்டுபிடிச்சிருக்கோம். f சேர்ப்பு g கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், g சேர்ப்பு f. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், g சேர்ப்பு f கண்டுபிடிக்கணும். g சேர்ப்பு f. அப்போ ஜிங்கிற சார்பு மேலே எடுத்து எழுதிக்கலாமா? என்ன இருக்குது, 2x + kன்னு இருக்குது. அடுத்து சேர்ப்பு fங்கிற சார்பு எடுத்து எழுதுங்க, 3x - 2. எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், முதல் சார்பில் இந்த இரண்டாவது சார்பு கொண்டாந்து எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடணும். அப்போ 2 × எக்ஸுங்கிறதுல என்ன எழுதிக்கணும், 3x - 2ன்னு எழுதணும். மறக்காமல் இந்த கேவை எடுத்து எழுதிக்கணும். ப்ளஸ் கே இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிடணும். இப்போ பேருக்குங்க, 2 × 3 = 6x, 2 × 2 = 4 -4 ப்ளஸ் கே. இது என்னது, g சேர்ப்பு f. என்னது, g சேர்ப்பு f. இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு விடையும் கண்டுபிடிச்சாச்சு. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், f சேர்ப்பு g சேர்ப்பு f ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கணக்கின்படி கணக்கு படித்ததுலேருந்து இரண்டும் சமம். எது, f சேர்ப்பு g என்ன, 6x + 3k - 2 சமம். g சேர்ப்பு f என்ன, 6x - 4 + k. சரியா? சரி. இப்போ என்ன செய்யலாம், கேல ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? இந்த 3k இந்த வந்தால் ப்ளஸ் கே இந்த என்ன மாறும், -kவா மாறும். இந்த பக்கம் என்ன இருக்குது, 6x இருக்குது, -4 இருக்குது. இந்த 6x இந்த பக்கம் என்ன மாறும், -6xஆக மாறும். -2 வலது பக்கம் என்ன மாறும், +2ஆக மாறும். +2ஆக மாறும். இப்போ 3kலேருந்து ஒரு கேவை கழிச்சிட்டா 2k கிடைக்குமா? கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், -6xம் +6xம் அடிபட்டு போயிடும். +6xம் -6xம் அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்குது, -4 + 2. இப்போ 2k சமம். கழிச்சா என்ன வரும், 4 2 கழிச்சா 2 -2. 4 2 கழிச்சா 2, பெரிய குறி மைனஸ். இப்போ கே தான் தேவை. கே சமம் -2. பெருக்கலாக 2 இந்த பக்கம் என்ன மாறும், வகுத்தலாம் மாறும். அப்போ வெவ்வேறு குறிகள் வகுத்தா -2 2 வகுத்தா 1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கே சமம் 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. கேயின் மதிப்பு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. நம்ம கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த கணக்கு முடிஞ்சது. புரிஞ்சுதா? நன்றி.